இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஸ்நாக், சிக்பீ ஃப்ரை, கொண்டக்கடலை வறுவல். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இது நல்ல ஒரு டீ கூட ஒரு சர்விங் கடலை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இனி இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ கடலை எடுத்திருக்கேன். அந்த கொண்டக்கடலையை நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க. நல்ல ஓவர் நைட் நல்லா ஊறிடணும். அது ஊறின பிறகு அதை தண்ணியிலேருந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரேயோ இல்லை ஒரு காட்டன் துணியிலையோ இதை நம்ம விரித்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் ஃபேன் போட்டு ஃபேன் காற்றுல காஞ்சாலே போதும். இல்லை இந்த மாதிரி உடனே நீங்கள் பொரிக்கணும் அப்படின்னா ஒரு பேப்பர் டவலில் இந்த மாதிரி வச்சு ஒத்தி ஒத்தி எடுத்துருங்க. அந்த ஈரத்தெல்லாம் ஒத்தி எடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ முதல்ல ஒரு கடலையை போட்டு பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் சூடான மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கடலையெல்லாம் நீங்கள் அந்த எண்ணெய்க்குள்ளே போட போகிறீங்க. போட்ட உடனே கடலெல்லாம் கீழே போய் தங்கிரும். ஒவ்வொரு பேட்சும் பொரிஞ்சு ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 5-6 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். அப்போ முதல்ல நம்ம கடலையை ஈரமாக இருக்கும்போது போடும்போது ஃப்ளேம் எப்படி இருக்கணும்னா மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடலை எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் மேலே வந்துடும். மேலே வந்து எல்லா கடலையும் மிதந்ததுக்கு அப்புறம் மீடியமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பொரிச்சு அது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் பொரிச்சிடுங்க. பாருங்கள், இப்போ எல்லா கடலையும் மேலே வந்தாச்சு. இப்போ எல்லா கடலையும் மேலே மிதந்துருச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்துட வேண்டாம். ஏன்னா இன்னும் அந்த எண்ணெயுடைய சலசலப்பெல்லாம் இன்னும் அடங்கலை. இப்போ ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அது நல்ல வேகட்டும். மீடியம்லேயே இருந்து வேகட்டும். நல்ல பொன்னிறமாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக அது வரணும். பாருங்கள், இந்த கலர் போதும். இதை இனி நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஃப்ளேமாக ஹையில் வச்சோன்னா சட்டுன்னு நமக்கு கலர் வந்துடும். ஆனால் உள்ளே வெந்திருக்காது. இல்லை மொத்தமாக ரொம்ப கரிஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் பக்குவமாக ஃப்ளேமை நீங்கள் கவனமாக வச்சு எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு செட்டு கடலை நம்ம எடுத்தாச்சு. இனி இதே மாதிரி அடுத்த செட்டு கடலையும் நம்ம போட போகிறோம். இப்போ நீங்கள் கடைசி பேட்ச் கடலை பொரிச்சு எடுக்கும்போது ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2-3 பல்லு பூண்டு இடித்து இதை அந்த கடலை கூட நம்ம வேக போட போகிறோம். கடலை கூட எப்போ வேக போடணுன்னா அந்த கடலை வெந்து மேலே மிதக்கும்ல அந்த நேரத்தில் தான் நீங்கள் போடணும். அதுக்கு முன்னால் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாம் ரொம்ப கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த பச்சை மிளகாயில் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வெந்து அதில் ஈரத்தன்மை எல்லாம் போய் இப்போ ரெடி ஆயாச்சு. ரொம்ப அழகாக எல்லாம் ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சாச்சு. இதை நீ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம கடலை பொரிச்சு வச்ச இந்த கடலை கூட நமக்கு இஷ்டப்பட்ட சீசனிங் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் என்ன சேர்க்க போகிறேன்னா சில்லி பவுடர், மிளகாய் பொடி நிறைய சேர்த்துக்க போகிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கவும் குறைச்சிக்கவும் செய்யலாம். மிளகாய் பொடி போட்டுக்கோங்க, மிளகு பொடி, பெப்பர் பவுடர், உப்பு, இது 3 தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஒரு சிலர் இது கூட சாட் மசாலா போடுவாங்க. அது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கொண்டக்கடலை ஃப்ரை இப்போ ரெடி. இது நல்ல சுட சுட ஒரு காஃபியோ டீயோ கூட வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸ் நிறைய என்னுடைய சேனலில் இருக்குது. இதுக்கு நீங்கள் பிரதி சமையல் சேனல்குள்ளே போய் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கும். நான் அந்த பிளேலிஸ்ட்டோட ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பிளேலிஸ்ட்டோட லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ முடியும் போது அந்த எண்ட் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் அந்த எண்ட் ஸ்க்ரீனில் போய் கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே போய் பார்க்கலாம். வாங்க இனி நம்மளுடைய கடலை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த கடலை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம பச்சை மிளகாலாம் நல்லா பொரிஞ்சு நல்லா இருக்குது. இதை நல்ல ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு நல்ல ஒரு 1 வீக் வரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது டீ கூட வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். நம்ம பொதுவாக கொண்டக்கடலை வேக வச்சு சுண்டல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஊற வைப்போம். இது ஊற வச்சு வேக வைக்கிறதுக்கு பதிலாக ஊற வச்சுட்டு இதை பொரிச்சு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.